கில்லி படத்தினுடைய தாக்கத்துல அப்போலாம் பாத்தீங்கன்னா எந்த ஊரை பார்த்தாலும் அந்த ஊர்ல ஒரு கில்லி கபடி டீம் இருக்கும். கில்லி படத்துக்கு முன்னாடி வரைக்கும் தரணி பாத்தீங்கன்னா லைட் ஹவுஸை வச்சு ஒரு லவ் ஸ்டோரி அப்படி இல்லைன்னா ஒரு கபடி ஸ்டோரி இதை ரெண்டுத்துல எதனாச்சும் ஒண்ணுதான் பண்ணலான்னு இருந்தாரு. அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா ஒக்கடு படத்தினுடைய ரீமேக் வந்தது. ஆனா ஒக்கடு படத்தினுடைய கதை பாத்தீங்கன்னா இது ரெண்டுத்தையுமே மிக்ஸ் பண்ணி பண்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதனாலதான் தரணி பாத்தீங்கன்னா அதை சேலஞ்சிங்கா ஏத்துக்கிட்டு நமக்கு கில்லி கொடுத்தாரு. 8 கோடி பட்ஜெட்ல எடுத்த ஒரு ரீமேக் படம் 50 கோடி வரை கலெக்ட் பண்ணிச்சு. அது அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விஷயம் தான். பாட்ஷா படத்தையே தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு தான் கில்லி படத்தினுடைய வசூலும் இருந்துச்சு. கில்லி படத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் படம் தான் பார்த்தீங்கன்னா தளபதியுடைய பெரிய வசூலான படம். ஆனால் அதுக்கப்புறம் கில்லி படம் தான் அதுக்கும் மேலே ஒரு பெரிய வசூலை தளபதிக்கு கொடுத்துச்சு. இன்னும் சொல்ல போனா தளபதியை அடுத்தடுத்த கட்டத்துக்கு நிறைய படங்கள் கொண்டு போயிருக்கு. அதுல முதல் படம் கில்லினே சொல்லலாம். இந்த வருஷத்தோட கில்லி படம் வந்து 20 வருஷம் ஆகுது.